மகன் மனசில் என்னெல்லாமோ நினச்சிட்டு வரான். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை சொல்லணும், அப்பா கிட்ட போய் என்னை வேலைக்காரனாக வச்சுக்கிடும், என்னை மன்னிச்சிரு, நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு அறிக்கை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் அவன் வரான். ஆனால் அந்த தகப்பனோட உள்ளம் எதையுமே எதிர்பார்க்கலை. நீ பாவரிக்கை பண்ணணும்னு எதிர்பார்க்கலை, நீ பரிசுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கலை. அந்த பரிதாப நிலைமையில் அவன் அழுக்கா, கந்தையா, அசிங்கமா, நாத்தம் பிடிச்சு போய் இருந்த அந்த சூழ்நிலையில் தன்னை தேடி தான் வீட்டை நோக்கி அந்த என் பிள்ளை வந்துட்டான், அது போதும்னு சொல்லி அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, அன்பு இல்லாமல் இதை செய்ய முடியுமா? அன்பு, ஆண்டுடைய அன்பு, அந்த அன்பு மாறாதது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. தேவன் நேற்று அன்பாக இருந்தார், அன்னைக்கு அன்பாக தான் இருந்தார், நேற்று கொஞ்சம் குறைஞ்சிச்சு, இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்படிங்கிற நிலைமை ஆண்டருடைய அன்புக்கு கிடையாது. அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவும் இருப்பார், அன்பாகவும் இருப்பார். அப்படிங்கிறது உலக பிரகாரமான தகப்பன்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம், பிரகாரமான அன்புக்கு அது பொருத்தமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டருடைய அன்பு மாறாதது, அவருடைய நேசம் வலியது.